ஹரிவோம் மகா காளி. சில வருஷங்களுக்கு முன்பு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி இப்போ நினைத்து பார்த்தாலும் கூட ஒரு மெல்லிய மகிழ்ச்சியையும் புன்னகையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கு. புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு காரில் வந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த காரை நான் ஓட்டிக்கிட்டு வரேன். என்னோடு என்னுடைய மனைவி, 2 மகன்கள் மற்றும் என்னுடைய தந்தையார் அந்த பயணத்தில் இடம்பெற்றிருக்கிறாங்க. உங்களில் பலருக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கும். நெடுந்தூரமான பயணங்களில் இந்த காட்சிகள் நீங்களும் கடந்து வந்திருப்பீங்க. கடகண்ணிகள் இல்லாத இரு பக்கமும் வயல்வெளிகளோ தோப்புகளோ நிறைந்த நீண்ட நெடிய சாலைகளில் என்ன செய்வாங்க, ஓங்கி வளர்ந்திருக்கிற மரங்களினுடைய கிளைகளில் கயிறை கட்டி அந்த கயிற்றினுடைய அடி நுனியில் கொலையா இளநீர்களை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இன்னும் சில இடங்களில் பனை நொங்குகளை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இது ஒரு நல்ல ஒரு வண்டி வாகனங்கள் பார்க்கிங் செஞ்சு அந்த இளநீரை சாப்பிடுவதற்கு உகந்த இடமா, அந்த இடத்துல சாலை கொஞ்சம் அகலமாக நல்ல நிழல் தரும் மரங்கள் நிறைந்த இடங்களில் இது மாதிரியான ஒரு வியாபாரங்கள் நடக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அது மாதிரி எங்களுடைய பயணத்திலையும் என்ன செஞ்சோம், இது மாதிரி இந்த இளநீகள் தொங்குகிற அந்த ஒரு மரத்தடியில் வண்டியை நிறுத்துறதுன்னு பேசிக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது எங்களுக்கு நிறுத்துவதற்கு வாகான ஒரு இடம் வரும்போது நிறுத்தினோம். அந்த இளநீ வெற்றவர் எத்தனை இளநின்னு கேட்டார். எனக்கு அந்த நேரம் பெரிதாக ஒரு தாக உணர்வு இல்லாததுனால என்னை தவிர மற்ற எல்லாருக்கும் இளநீ கொடுக்கும்படி அவர்கிட்ட நான் சொன்னேன். உடனே அவர் 4 இளநியை சீவி எல்லாருக்கும் காரில் அவங்க அமர்ந்திருக்கிறவங்களுக்கு அப்படியே கொடுத்தாரு. அவங்க அமர்ந்தபடியே அதை அருந்துறாங்க. இந்த செயல் நடந்துகிட்டு இருக்கும்போதே அவர் என்ன பண்ணார், இந்த இளநிலே ஒரு சின்ன இளநியை எடுத்து சீவிட்டு அங்கேருந்து வேகமாக டிரைவர் சீட்டு பக்கம் வந்தார். அங்கே நான் உட்காந்துருக்கிறேன். என்னட்ட இதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தாரு. இல்லை, நான் சொல்லலைங்களே, எனக்கு வேணாமே அப்படின்னு. இல்லைங்க, நம்ம கடையில் வண்டி நிறுத்துகிற டிரைவருக்கு நம்ம எப்போயுமே ஃப்ரீ உண்டுங்க அப்படின்னார். உடனே இதை கேட்டதும் என்னை விட என் குடும்பத்தார் டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு, ஒரு நகைப்பு. நான் உடனே அந்த இளநியை வாங்கிக்கிட்டு அந்த இளநிக்கும் சேர்த்து பணத்தை கொடுத்தாச்சு. அதன் பிறகான அந்த பயணம் தொடங்கின உடனே அந்த இளநிக்கார் சொன்ன அந்த செயலை நினச்சி ஒரு சின்ன ஒரு பரிகாசம், ஒரு நகைப்பு, சிரிப்புமாக இந்த பயணம் தொடர்ந்தது. இதே மாதிரியான ஒரு அனுபவம் என்னுடைய மனைவிக்கும் ஏற்பட்டது. அது என்ன அப்படின்னா, அவங்க ஒரு நாள் வீட்டில் வீடு தொடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த வீட்டுக்கு சிலர் பொருட்களை விற்பாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு அம்மா வந்திருக்கு. அது ஏதோ கையில் சில ஊதுபத்தி, பெனாயில், அது மாதிரி ஏதோ சில பொருட்களை விற்பனை செய்வதற்காக வந்திருக்கு. காலிங் பெல் அடித்ததும் இவங்க வீடு தொடச்சிட்டு இருக்கிற அந்த மாஃபு குச்சியோட அந்த கதவை திறக்கிறாங்க. திறந்ததும் அந்த அம்மா கேட்குது, மேடம் இருக்காங்களா, மேடம் வர சொல்லுங்க அப்படிங்குது. உடனே என்னன்னு சொல்லுங்க. இல்லை, இது பொருள்லாம் வேணுமான்னு மேடத்திட்ட கேட்கணும் அப்படிங்குது. இல்லைங்க மேடம்லாம் எல்லாமே நான் தாங்க, நீங்கள் எங்களுக்கு இந்த பொருள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சதும் அதுவும் ஒரு சின்ன நகைப்பு, பரிகாசம், இப்படியாக இந்த நிகழ்வும் பின்னர் பேசி மகிழப்பட்டது. கல்யாணம் ஆகிற போது ஒவ்வொரு இளம் தம்பதியரும் கணவன் மனைவியாக வாழ்க்கையை தொடங்குகிற அந்த இருவரும் ஒரு கதாநாயகன் கதாநாயகியை போல உள்ளார்ந்த உணர்வு பெறுவார்கள். இந்த சமூகமும் அப்படிதான் அவங்கள பார்க்கும். அதுவே காலம் நகர்ந்து அவங்களுடைய ஸ்தானங்களும் மாறுகிற போது ஒரு இளம் தம்பதியர்கள் பின்னர் ஒரு குழந்தை பேரை சந்தித்து பெற்றோர் எனும் அந்தஸ்து பெற்ற பிறகு அவங்க
வேறு வேறு பாத்திரங்களை தொடர்ந்து மேற்கொள்ளக்கூடியவங்களா மாறிக்கொண்டே இருப்பாங்க. அப்படியான ஒரு வரிசையில் வரக்கூடியது தான் இந்த வேலைக்காரன் வேலைக்காரி பாத்திரம். எந்த ஒரு பெற்றோரும் தங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு வேலைக்காரனைப் போலவும் ஒரு வேலைக்காரியைப் போலவும் தான் பாவிக்க வேண்டிய ஒரு சூழல், ஒரு நிலை, ஒரு நிர்பந்தம் ஏற்படும். அதை கடந்து தான் அவங்க வெற்றிகரமாக வாழ்ந்து முடிக்க முடியும். தங்களுடைய வீட்டினுடைய பல்வேறு வேலைகளை அவங்க ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரியை போல, வேலைக்காரனை போல இந்த குடும்பத்தை கட்டமைப்பதற்கு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டியிருக்கும். அதில் 2 விதமான நடைமுறைகள் இருக்கு. சில குடும்பங்களில் தங்களுடைய செல்வாக்குகள் காரணமாக இந்த வேலைக்காரன் வேலைக்காரி பாத்திரத்தை அவங்க மேற்கொள்ளாமலே கடந்து வந்துடுவாங்க. அப்படி கடந்து வரக்கூடிய குடும்பங்களில் வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு பரிபூர்ண, ஒரு முழுமை அடைந்த பெற்றோர் தனம் என்பது தெரியாமலே போயிடும். இன்றைக்கு பேரண்டிங்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல பேரண்டிங்கான டிப்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. ஒரு சிறந்த பெற்றோராக நாங்கள் எப்படி விளங்குவது? இந்த பிராய்லர் கோழி என்பதற்கு அப்பா அம்மா கிடையாது. ஆனால் கிராமத்தில் வளர்கிற மேய்ச்சல் கோழி இருக்குல்ல, அது தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஒரு சிறந்த தாயாக தந்தையாக நடந்து கொள்ளும். ஒரு பருந்து வந்து தாக்குற போது தன்னுடைய குஞ்சுகள் அது வந்து பாதுகாக்கிற முறை, தன் குஞ்சுகள் எப்படி குப்பையிலிருந்து ஒரு இரையை சேகரிக்கணும்னு அந்த குப்பையை சீச்சி சீச்சி காட்டும். கோழி வளர்க்கப்படுகிற கிராமத்து வீடுகளில் இந்த கோழியை நீங்கள் போய் பாருங்க. அது மிகச்சிறந்த ஆசான், ஒரு பெரிய வாத்தியார். 1,00,000 ரூபா ஃபீஸ் கட்டி ஒரு பெரிய உபதேசம் கேட்பதும், ஒரு கோழி வளர்க்கப்படுற வீட்டில் அந்த கோழியை வந்து ஒரு நாள் முழுதும் கவனிப்பதும் 2 ஒன்று தான். இது மிகப்பெரிய ஞானங்களை அந்த கோழி சொல்லி கொடுக்கும். அந்த கோழி என்பது ஒரு பெரிய வலுவான பறவை கிடையாது. தன்னை விட வலுவான பறவை பருந்து வந்து தன்னுடைய குஞ்சியை தூக்குகிற போது இந்த சாதாரண கோழி ஒரு சிங்கத்தை போல சீற்றி எழுந்து அந்த பருந்தை விரட்டுகிற காட்சியை நம்ம பார்க்கணும். தன் வாழ்வுக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக அது காட்டுகிற அந்த போராட்ட குணம் நாம் கற்றுக்கொள்ளணும். இந்த கோழி மட்டுமல்ல, ஒரு வீட்டில் கிராமத்தில் ஒரு நாய் குட்டி போடும், ஒரு பூனை குட்டி போடும். அந்த பூனை ஒரு கூரை வீட்டில் குட்டி போட்டு அந்த வீட்டில் மழை வந்து தண்ணி வருதுன்னா அந்த குட்டிகளை தன் வாயால் கவ்வி கொண்டு போய் மேடான இடத்துல பாதுகாக்கும். நாய் அப்படி தன்னுடைய குட்டிகளை பாதுகாக்கும். இந்த தன்னுடைய குட்டிகளை வளர்த்து மேம்படுத்தி கொண்டு வருவதற்காக அது காட்டுகிற ஈடுபாடு, அக்கறை, போராட்டங்கள், இதெல்லாம் நாம் பார்க்கிற போது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அவையிடம் நிறைய இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைக்கு மானுட சமூகத்தில் கூட நவீன குடும்பங்கள், இன்றைக்கு நவீனப்படுத்தப்பட்ட குடும்பங்களில் வந்து இத்தகைய ஒரு சுயம் என்பது காலங்காலமாக தொன்று தொட்டு வந்து கொண்டிருந்த இந்த குடும்ப பாங்கான விஷயங்கள்னு சொல்லப்படுவது, அப்பா அம்மாட்டேந்து வந்த பண்புகள், அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது, எங்கள் குடும்பத்தில் இந்த நடைமுறை, இந்த விஷயங்கள்லாம் இப்போ ரொம்ப சிதைஞ்சு போயிட்டு. ஒரு வீட்டுக்கு போய் ஒரு அன்பர் பேசிகிட்டு இருந்திருக்கிறார். அவர் போய் பேசிகிட்டு இருந்து விடைபெற வரைக்கும் அந்த வீட்டில் உபசரிக்கிறதுக்கு காஃபி டீயை எதுவுமே கேட்கல, கொடுக்கல. ஆனால் அந்த வீட்டம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தீங்கன்னா வேலைக்காரி வந்துருவா, இந்த காஃபி போட்டுருவா, உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்தா அந்த வேலைக்காரி ரொம்ப லேட்டாக வந்திருக்கா, இல்லை வராமல் போயிட்டா. வேலைக்காரி வரவில்லை என்ற நிலையில் அந்த வீட்டம்மாவால் வந்த விருந்தினருக்கு காஃபியை போட்டு கொடுக்க முடியல. காரணம் என்னென்னா, அவங்க காஃபி போட்டு அந்த உபசரிக்கக்கூடிய பழக்கத்திலிருந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே விடுபட்டுட்டாங்க. இப்போ காஃபி போடணும்னா அந்த சிங்கில் அந்த பாத்திரத்தை இவங்க போய் வளர்க்கணும். காஃபி தூள் எங்கே வச்சுருக்கா, சீனி எங்கே வச்சுருக்காங்கிறது இவங்க தேடணும். இது மாதிரி அந்த நடைமுறைகள்லேருந்து அவங்க நகர்ந்து போயிட்டாங்க. இப்படி எண்ணற்ற நவீன குடும்பங்கள் வந்து ஒரு வேலைக்காரியோ வேலைக்காரனோ இல்லைன்னா இயங்க முடியாத நிலை இருக்குது. டிரைவர் வரலைன்னா அவங்க வெளியிலே போக முடியாது.
அவங்களுக்கு டிரைவிங் தெரிந்திருக்கலாம், ஆனால் அந்த தன்னம்பிக்கை இழந்திருப்பாங்க. நம்ம எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க, நான் எடுத்து இடிச்சிட்டா ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது பாருங்க, அதனால என்ன செய்யறது பார்ப்போம், டாக்ஸி தான் சொல்லணும், வரானான்னு பார்க்கலாம் அப்படிம்பாங்க. ஒரு சிறந்த பெற்றோர் என்பவர் அந்த குடும்பத்திற்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த வேலைக்காரன் வேலைக்காரியாக ரோல் மாடல் மேற்கொள்ள வேண்டும். நம்ம அம்மா போல ஒரு வேலை செய்ய முடியாது, ஒரு சமைக்க முடியாது, பாத்திரம் கழுவ முடியாது. நம்ம அப்பாவை போல ஒரு பாத்ரூம் தேய்ச்சி கழுவ முடியாது, காரை துடைக்க முடியாது, கார் ஓட்ட முடியாது. இவற்றுக்கெல்லாம் நம் தாய் தந்தை தான் ரோல் மாடல். நாமளும் பிற்காலத்தில் இத்தனை சூழ்நிலைகளில் ஒரு இடர்பாடுகள் ஏற்படும் போது இதெல்லாம் எப்படி செய்யலாம், என்ன செய்யணும், இது போன்று பிறருடைய தயவில்லாமல் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் நாம செய்வது நமக்கானது மட்டுமில்லை, நம்மை கூர்ந்து கவனிக்கிற, நம்மிடமிருந்து பயின்று வருகிற நம்முடைய பிள்ளைகள் சந்ததியர்களுக்கான ஒரு பாடம். அது நாம் செய்து கொண்டிருக்கிற வேலை, நாம் ஒரு விஷயத்தை செய்கிறோம், ஒரு சிக்கனத்தை பண்ணுறோம், ஒரு வேலையை நம்மளே செய்கிறோம் அப்படின்னா அது நமக்கானது என்று சொல்வதற்கு மேலாக நம்மை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்கிற பாடங்கள் அது. ஒரு மழைக்காலம்னா இப்போ ரொம்ப நவீனமாக ஆயிட்டோம், நம்ம இப்போ ரொம்ப வசதியான ஒரு வாழ்வியல் இருக்கு. ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த வாழ்க்கை முறை இப்போ ரொம்ப அறவே இல்லை. பெரும்பாலான வீடுகள் அன்றைக்கு கூரை வீடு, ஓட்டு வீடு. ஒட்டு கட்டடங்கள் என்பது ரொம்ப ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் இருக்கும். ஒரு மழை பெஞ்சதுன்னா ஒரு வீட்டில் 10 இடத்துல ஒழுகும், 10 இடத்துலையும் 10 விதமான பாத்திரம் வைக்கணும். அதை அந்த வீட்டு பிள்ளைகள் செய்வாங்க. மழை வந்துட்டு அங்கே தண்ணி சொட்டும், அங்கே வை, இங்கே வை, தண்ணி நிறைஞ்சா எடுத்து ஊத்து. ஒரு கோடை காலத்தில் நடைமுறைகள், மேலிருந்து விஷ ஜந்துக்கள் வீட்டில் விழுந்துரும், ஓட்டிலிருந்து கூரை வீட்டுக்கு அந்த மாதிரி பாம்புகள் அடையும். நடைமுறை வாழ்க்கையிலே ரொம்ப விழிப்புணர்வோடு வாழக்கூடிய ஒரு சூழல் அன்னைக்கு இருந்தது. அதனால விழிப்புணர்வும் இயல்பிலே இயற்கையா மனுஷனுக்கு அதிகம் இருந்தது. இன்றைக்கு இந்த விழிப்புணர்வுங்கிற ஒரு அம்சம் பல இடங்கள்ல ரொம்ப குறைந்து போயிட்டு, ரொம்ப சாதாரணமாக இன்னைக்கு இன்டர்நெட் மாதிரி விஷயங்கள்ல ஏமாற்ற முடியுதுன்னா, ஜனங்கள் தந்த விழிப்புணர்வு என்கிற ஒரு ஆண்டனா மங்கி இருக்கு. ஏதோ ஒரு 2 வார்த்தைகள் போன்லேயே ஒருத்தனால இன்னொருத்தரை ஏமாத்திட முடியுது ரொம்ப சிரமப்படாம. சமையல் இல்லாமல் இன்னைக்கு ஃபோன் பண்ணால் சாப்பாடு வருது, பணம் கட்டினா வீட்டுக்கு வந்துடும். சமைக்கவே தேவையில்லைன்னு ஒரு தேரி வர ஆரம்பிச்சிட்டு, அதில் ஒரு பெரிய லாபம் இல்லை, அதை விட வாங்கி சாப்பிட்றது சீப்பாக இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் மேலை நாடுகளில் இது மாதிரி தான் இருக்குது, அதை நம்ம பின்பற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அடிப்படையிலிருந்து இப்போ நகர்ந்துக்கிட்டே வரோம். இன்னும் திக்கற்ற நிலை ஏற்படும், தடுமாற்றம் ஏற்படும். மானுட வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும், மன போராட்டங்கள் மிகுந்துடும். எந்த ஒரு இடத்துலையும் சட்டுன்னு ஒரு துயரமான முடிவை எடுப்பாங்க, தடுமாறி போயிடுவாங்க. அதனால குடும்பங்கள் தங்களுடைய பாரம்பரியமான நடைமுறைகள், பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள், உபசரிப்புகள், பெரியோர்களை போற்றுதல் போன்ற விஷயங்களை அப்படியே விட்டுடாம இழுத்து பிடிங்க, நடைமுறைப்படுத்துங்க. நம் காலத்து தலைமுறைக்கு எடுத்துட்டு போங்க. அடுத்தடுத்து அதெல்லாம் இருந்தாதான் பிரச்சனையான காலத்தில் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கும். நல்லா இருக்கும்போது எதுவும் தேவைப்படாது, எல்லாமே சௌரியங்களாக இருக்கிற வரைக்கும் எந்த சிக்கலும் இருக்காது. பலவீனமான காலங்களில் இந்த மாதிரியான சுயம் தான் நம்மளை காப்பாற்றும். ஹரி ஓம் மகா